இது வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம். கொத்துக்கறி குழம்பு நல்லா வந்திருக்கு. நான் குக்கரில் விசில் இருந்தோடனே சிம்மில் வச்சு ஒரு 1/4 மணி நேரம் வச்சுருந்துருக்கேன். 10 நிமிஷம் வச்சாலுமே ஓகே தான். கறி நல்லா வெந்துடும். கொத்துக்கறி குழம்பு இட்லிக்கு நல்லாயிருக்கும், தொட்டு சாப்பிட்றதுக்கு. பூரிக்கும் நல்லாயிருக்கும். எங்கள் குடும்பங்களில் புதுசாக கல்யாணம் ஆகி மாப்பிள்ளைலாம் வரும்போது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா இந்த கொத்துக்கறி குழம்பு, இட்லி, தேங்காய் சட்னி, பூரியோடையும் இட்லியோடையும் செஞ்சு பரிமாறுவாங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீதா சுகுமாரன் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப்